ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா, குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசி ஐட்டம்லாம் தாளிக்க போட்டுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூமை போட்டு நல்லா ஃப்ரை பண்ண வச்சுருக்கிறேன். ஆல்ரெடி 1 கப்பு அரிசி பிரியாணி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டிருக்கேன். புதினா கொத்தமல்லிலாம் போட்டிருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 கப்பு தண்ணி, நான் எந்த கப்புக்கு நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ ரைஸை அந்த கப்பு 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். தனி மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், பிரியாணி மசாலா 3 போட்டிருக்கேன். போட்டு நான் தண்ணி ஊற்றி வச்சு வேக வச்சுருக்கிறேன். அது கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பிரியாணி அரிசியை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். தேவைக்கு உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு அரிசியை போட்டு குக்கரை போட்டு 2